கடந்த 2 மாதங்கள்ல மதுரையில ஆடு மாடு மாநாட்டை சீமான் நடத்தினார். அதன் தொடர்ச்சியாக திருவள்ளூர் மாவட்டத்தில் மரங்களின் மாநாடு நடத்தப்பட்டது. தர்மபுரியில மலைகளின் மாநாடு நடத்தப்பட்டது. தண்ணீர் மாநாடு தஞ்சையில புதலூர் நடத்தப்பட்டது. இப்பொழுது கடலமா மாநாடு திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தொகுதி கூத்தன்குடியில் நடத்தப்பட்டது. இந்த 2 மாதத்துல நடத்தப்பட்ட இந்த 5 மாநாடுகள்ல கிட்டத்தட்ட 8 மணி நேரம் அண்ணன் சீமான் பேசியிருக்கார். இந்த 5 மாநாடுகளுடைய 8 மணி நேர பேச்சை ஒரு சாதாரண இளைஞன் ஒருவன் கேட்கிறான் அப்படின்னா இந்த சூழலியல் குறித்த மிகப்பெரிய புரிதல் அவனுக்கு ஏற்படும். மரம்னா என்னன்னே தெரியாத, மரத்தினுடைய பயன்னா என்னன்னே தெரியாம மரத்தினுடைய கிளையை ஒடிக்கிறது, வீடு கட்டுறதுக்காக மரத்தை புடுங்கி எரிகிறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த மரத்தினால் நமக்கு என்ன பயன் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கக்கூடியவர் தண்ணியை சாதாரணமா ஒரு பாத்ரூம்ல போய் உட்கார்ந்துட்டு தண்ணி டேபை ஃபுல்லா திறந்து விட்டு அது நிறைஞ்சு போற வரைக்கும் வேடிக்கை பார்க்குற ஒருத்தர் குளிக்கிறதுக்கு அப்படி தண்ணியை திறந்து விட்டு அவாட்டில் குளிச்சுக்கிட்டு தண்ணி பாட்டில எடுத்து குடிச்சு ஒரு ஆத்துக்குள்ள ஒரு குளத்துக்குள்ள இல்ல ஒரு காட்டுக்குள்ள அப்படி போட்டு போறவங்க இவங்க எல்லாரும் இதை பார்த்தாங்கன்னா இனிமேல் இது செய்ய மாட்டாங்க. ஒரு மிகப்பெரிய சூழலியல் பாடத்தை இந்த 5 மாநாடுகள் மூலமாக அண்ணன் சீமான் நடத்தி முடிச்சிருக்காரு.